மெரிட்டுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம ஒரு கடுமையான நிலைப்பாட்டை தமிழ்நாடு எப்பொழுதுமே கொண்டிருக்கிறது. நம்ம சொல்றது நிரூபிக்கிறது மாதிரி இன்று நீட் தேர்வில் ஒரு மிகப்பெரிய முறைகேடும் ஊழலும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய பணக்காரர்கள் எந்த விதமான மதிப்பெண்கள் பெறாம சிறப்பாக படிக்காத மாணவ மாணவிகள் கூட நீட் தேர்வு வினாத்தாள்களை பல லட்சம் ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கி அவர்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்கு. இதனால நம்மள மாதிரி சாதாரண குடும்பங்களை சேர்ந்த ஒரு நன்கு படிக்கக்கூடிய மருத்துவர் கனவுள்ள ஒரு மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் நரேந்திர மோடி அரசால் நாசமாக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கு. இன்று தமிழ்நாடு மட்டுமே தொடர்ந்து நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சூழலை தாண்டி இன்று இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சியா இருக்கிற மகாராஷ்டிராவில் கூட நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை 8 மொழிகள் இப்ப மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போதே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இன்று அனிதாக்கள் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகாது, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. உடனடியாக நீட் தேர்வை நரேந்திர மோடி அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும். இந்த கோரிக்கையை நாங்கள் மிக வலிமையாக வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்புவோம். இரண்டாவதாக ரயில்வே விபத்துக்கள் ரயில் விபத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒடிசா ரயில் விபத்தோட அதிர்ச்சியிலிருந்தே நம்ம மீள முடியாத ஒரு சூழல் இருக்கிறப்ப மீண்டும் மேற்கு வங்க ரயில் விபத்துல இவ்வளவு ஒரு கொடூரமான மரணங்கள் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அரசாங்கம் பதவியில் இருந்த 10 ஆண்டுகள்ல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நீங்க 4-5 முறை ரயில் கட்டணங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டணங்கள் இருந்த சலுகைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியாக ரயில்வே விபத்துகள் நடந்தாலும் சரி, ரயில்வேல எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட முடியாத ஒரு சூழல் இருக்கு. அந்த அவங்க டிக்கெட் கட்டணத்தை தொடர்ந்து ஏத்துறாங்க. அந்த நிதியெல்லாம் எங்க போகுதுன்னு நம்மளால சொல்லவே முடியல. அதே போல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரயில்வே பாலங்கள்ல மழை காலங்கள்ல தண்ணீர் தேங்கி கழுத்தளவு தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கக்கூடிய சூழல் இருக்கு. அதனால மக்கள் மீண்டும் அபாயகரமாக ரயில்வே டிராக்கை கடந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் போறது நம்ம பார்க்க முடியுது. நாங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 11 இடங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. நாங்க தொடர்ச்சியா ரயில்வே மீட்டிங்லையும் ரயில்வே அமைச்சகத்திலையும் ரயில்வே போர்ட்லையும் இந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறோம். ஆனால் அதற்கான தீர்வு காணப்படாத சூழல் இருக்கு. அதே போல இப்ப மதுரையிலிருந்து பெங்களூர் போற வந்தே பாரத் ட்ரெயின் கரூர்ல நின்று போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜீவோ அவங்க வெளியிட்டு இருக்காங்க. மிக நிச்சயமா இது கரூருக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதி. தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறதோ அவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு அவங்க கரூர் மேலேயும் செயல்பட பார்க்க முடியுது. கரூருக்கு கடந்த முறை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல இடம் கொடுக்காம கரூர் புறக்கணிக்கப்பட்டது. இப்பொழுது வந்தே பாரத் ட்ரெயின் கரூர் வழியா தான் போகுது. அது கரூர்ல நிக்கலைன்னு அவங்க ரயில்வே சொல்றதை நம்ம கடுமையா கண்டனத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிரச்சனையும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மிக நிச்சயமாக எழுப்புவோம்.